ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே சண்டே. சண்டே நம்ம இயர்லி மார்னிங்கே எந்திரிச்சாச்சு. ஏன்னா நம்ம டெய்லி நம்ம எப்படி எந்திரிக்கிறோம் அந்த டைமே தான் நம்மளுக்கு வந்து முழிப்பு வரும். கஷ்டப்பட்டு அப்படி இப்படி புரண்டு படுத்தாலுமே நம்மளுக்கு வந்து மார்னிங் நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அதுபடியே எந்திரிச்சிருவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேணால் லேட்டாக எந்திரிக்கலாம். மற்றபடி ஒரு 8 o'clock எந்திரிக்கணும், 9 o'clock எந்திரிக்கணும்னா எந்திரிக்கலாம் முடியாது. நாங்கள் மார்னிங்கே மட்டன் வாங்கியாச்சு. மட்டன் வாங்கி வேக வச்சாச்சு. அதே மாதிரி டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலையை. மார்னிங்கே வந்து நம்ம செஞ்சிடலாம் சாப்பாடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அந்த 1 வீக் ஃபுல்லாகவே ரொட்டீன் ஒர்க் தான் போயிட்டே இருக்கும். 1 வீக் அப்படியே எந்திரிச்சிட்டு கடன்னு சமைச்சிட்டு வேகமாக வேலைக்கு ஓடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் டீ குடிச்சிட்டு மட்டனை வந்து வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு ஆனியன் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துட்டு மற்றது எல்லாமே வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. 1 வீக்குக்கு வந்து நம்ம தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பொழுதோடு நம்ம உட்காந்து அரைச்சிட்டே இருக்க முடியாது, டைம் ஆகும். அதுக்காக சண்டே நம்மளுக்கு தேவையான நம்ம மாவாட்டுறது, அப்புறமா துணி துவைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து சண்டே தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துருவோம். மற்றபடி நம்மளுடைய சாரீ, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வந்து நம்ம கையில் துவைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே அந்த சண்டே ஒரு நாள் லீவில் தான் கையில் துவைச்சி அதை காய வச்சு எடுப்போம். அதே மாதிரியே அந்த வீக்லி நம்ம துவைக்கிறத எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேரில் போட்டு 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 வைக்கிறது தான் வேலை. அதை வந்து மடித்து வைக்கிறதுக்கு வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க தான் மடித்து வைப்பாங்க. சண்டே அந்த ஒரு நாளில் வந்து நம்ம மற்ற வேலை எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். வடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உளுந்த வடை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக உளுந்து ஊற வச்சாச்சு. காலையிலேயே உளுந்து ஊற வச்சுட்டு அதை அரைச்சாச்சு. எப்பயுமே நம்ம உளுந்து ஊற வைக்கையில் ஒரு கை பச்சரிசி போட்டு நம்ம சேர்த்தாப்புல ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் தான் வடைக்கு அரைக்கணும். மிக்சியில் அரைச்சோன்னா அந்த வடை சாஃப்டாக இருக்காது, ரஃப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நல்லா உப்பி வராது வடை. நம்ம கிரைண்டரில் அரைச்சோன்னா தான் நல்லா சாஃப்டாக நல்லா வடை வந்து ப்ளஃபியாக இருக்கும். அந்த உளுந்து மாவு வந்து ப்ளஃபியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேசரி செய்கிறதுக்கு தவா வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி, கிஸ்மிஸ் இது எல்லாமே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வந்து வறுத்து எடுக்கணும். நான் வந்து வீட்டில் எப்பயுமே வந்து நெய் வந்து காய்ச்சி எடுத்துக்குவேன். தேவையான நெய் வந்து நான் வீட்டிலே எடுத்துக்குவேன். ஏன்னா நாங்கள் வந்து பசும்பால் வாங்குகிறோம். அதுலேயே வந்து நாங்கள் ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பாக்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து நெய் எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு தேவையான நெய் வந்து நான் அதிலேயே எடுத்துக்குவேன், வெளியில் வாங்க மாட்டேன். அப்படி நான் எனக்கு நெய் எடுக்க நேரம் இல்லை அப்படின்னா தான் நான் கடையில் அந்த 50 கிராம் பாட்டில் மட்டும்தான் நான் வாங்குவேன். அதுக்கு மேலே நான் நெய் வந்து வெளியில் வாங்கவே மாட்டேன். நம்ம வந்து மினி டிஃபனில் வந்து கேசரி, வடை, நெக்ஸ்ட்டு இட்லி, மட்டன் குழம்பு இது வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ஒரு மினி டிஃபனே சண்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நானும் என் பொண்ணும் வந்து கிச்சனுக்குள்ளேயே நின்றுக்கிட்ருக்கோம். அப்பப்போ அவங்க வந்து நம்மளுக்கு அந்த
சமைக்கிறது வந்து போர் அடிக்காமல் வந்து இடையில இடையில வந்து பேசுவாங்க. அப்புறம் கொடுங்கம்மா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இந்த வீடியோலாம் அவங்க தான் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து சேக் ஆகுறதுலேயே தெரியும் நம்ம டாட்டர் வந்து எப்படி வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ரவையை வந்து நல்லா நெய்யிலேயே நம்ம வறுத்துடணும். நெய்யில் வறுத்து எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். கேசரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம நெய்யிலேயே ரவையை வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எந்த பவுலில் நம்ம வந்து ரவை எடுக்கிறோமோ அதே பவுல்லையே வந்து நம்ம ஜீனியவும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இனிப்பு டேஸ்ட்டுமே அதில் வந்து கரெக்டாக வரும். நீங்களுமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்களுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சண்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நீங்களே ஒரு மினி டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் வீட்டில். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி வந்து நம்ம நைட்டே மாவை ஆட்டியாச்சு. மாவை ஆட்டிட்டு காலையில் இட்லிக்கு, அதாவது எப்பயுமே வந்து இட்லி செய்யணுன்னா மாவு ஆட்டின அந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு காலையில் நைட்டு அந்த 2 வேளை நம்ம வந்து இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயுமே மாவாட்டையில் 3 நாள் நம்ம வச்சுருப்போம். மாவு வந்து 3 நாள் வச்சுருப்போம். இதில் வந்து நம்ம அந்த காலையில் நைட்டு இட்லி ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் 2 நாள் தோசை ஊற்றி சாப்பிடுவோம். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான மாவில் தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே வந்து இட்லி அரிசியும் பச்சரிசியும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு அரிசி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனாலுமே நான் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் இட்லி ஊற்றிக்குவேன். அந்த கடைசி மாவு முடிகிற வரைக்கும்னா நான் இட்லி ஊற்ற மாட்டேன். அந்த 2 நாள்லேயே நம்மளுக்கு இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து தோசை தான். தேவையான அளவு நம்ம அந்த ரவை வறுத்த அந்த கடாயிலேயே தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடணும். நம்ம எப்பயுமே கேசரி செய்யையில் லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சால்ட் போடுறோம். எப்பயுமே நீங்கள் வந்து பொங்கல் செய்யலையோ இனிப்பு நீங்கள் எந்த ஸ்வீட் ஐட்டம் செய்யல, பாயாசம், கேசரி, இது எல்லாமே நீங்கள் செய்யல ஒரு பிஞ்ச் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்பயுமே தூக்கலாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வடைக்கு அதாவது வெங்காயம் இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வர்றது. தேவையான எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி வச்சுக்குவேன்னா நான் அப்பப்போ போய் கட் பண்ணிட்டுலாம் நான் எந்திரிச்சு வர மாட்டேன். தேவையானதை அப்போயே கட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்துட்டு தான் நான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போனா நம்ம கடகடன்னு 1 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரவையை போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு வந்து நம்ம நெய் அதில் சேர்க்குறதுனா சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டே நான் தவாவில் நான் நெய் ஊற்றிட்டு தான் நான் தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னா நீங்கள் அந்த நெய்யிலையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரவையை வந்து அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிண்டுறோமோ அந்தளவுக்கு வந்து கட்டி இல்லாமல் வரும் நம்மளுக்கு. அது கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டு இருக்கையிலேயே நம்ம ஜீனி போட்டு கிண்டணும். ஜீனி போடையில் கொஞ்சம் அந்த ரவை வந்து அப்படியே திரண்டு வந்துடும். அப்படியே பால் மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி ஆயிரும். அப்படி அந்த கட்டி இல்லாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா கிஸ்மிஸ், முந்திரி இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நெய்யும் ஊற்றி
நம்ம வந்து நல்லா கிண்டி இறக்கிடலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேசரி ரெடி ஆயிரும். மினி டிஃபனில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கேசரி ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு கேசரியில் இருக்குது. கேசரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி இது எல்லாமே நீங்கள் கிஸ்மிஸ் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காயை தட்டிட்டு அதை நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம். அது வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மணக்கிறதுக்காக நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கிறது. நம்ம இந்த இது நம்ம செய்யையில் வந்து நம்மளுக்கு வந்து 1 மணி நேரமே போதும். ஏன்னா தேவையானது வந்து நம்ம சைடில் நம்ம செஞ்சுட்டே வந்து இந்த சமையல் பண்ணையில் வந்து 1 ஹவர்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கிரைண்டரில் உளுந்து போட்டிருந்தேன்னா அதை எடுத்துட்டு வடைக்கு வந்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே, இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து மிளகு சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இடித்து போடணும். அப்போனா நம்ம வடை சாப்பிடையில அதையும் சேர்த்தே நம்ம வந்து சாப்பிட்றலாம். இல்லைன்னா கிட்ஸ் வந்து அதெல்லாமே எடுத்து போட்டுருவாங்க. மிளகா, கருவேப்பிலை அப்புறமா அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. அப்புறமா அந்த மிளகு சீரகத்தையுமே வந்து அவங்க எடுத்து போட்டுருவாங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிக்கணும். தவாவில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து வடை வந்து போட்டு எடுக்கணும். இப்போ வந்து நான் மட்டன் குழம்புக்கு வந்து தவா வச்சுருக்கேன். வச்சுட்டு கடலெண்ணெய் தான் அதை யூஸ் பண்ணுறேன். மட்டன் குழம்புக்கு கடலெண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுட்டு எப்பயுமே வந்து சோம்பு மட்டும்தான் போடுவேன். மற்ற கறி மசாலா இது எல்லாமே வந்து நான் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அதையே நான் போட்டுக்குவேன். வேறு தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதுதான் நான் போடுவேன். மற்றது எல்லாமே நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டதுனால அந்த பொடியை நான் ஆட் பண்ணிக்குவேன். வீட்டிலையே நான் வந்து பொடியை அரைச்சி வச்சுக்குவேன். நான் கடையில் வந்து நான் வாங்க மாட்டேன். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கிறணும். அப்படியே சைட்லேயே நான் வந்து வடையும் போட்டுக்கிறேன். வடை வந்து பொரிஞ்சு வர நம்ம திருப்பி போட்டுட்டு வடையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எப்பயுமே வந்து தக்காளி வந்து உங்களுக்கு சமையல் வந்து சீக்கிரம் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காக நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துட்டோம்னா அது நம்ம அதை பேஸ்ட்டு நம்ம போடையில் வந்து ஈஸியாக வந்து வதங்கிடும். கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் குழம்பு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே ஃப்ளேவருக்கு வந்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக மஞ்சத்தூள், உப்பு வந்து போடணும். உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பு வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து கிரைண்டரில் அரைச்சனால வடை வந்து எப்படி உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் வதக்கிடலாம். குழம்பு வந்து தண்ணியாகவும் இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கும்.
நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கறி மசாலா பொடி போடணும். கறி மசாலா பொடி, அதுக்கப்புறமா குழம்பு பொடி, இது 2 போட்டாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடணும். நம்ம ஏற்கனவே மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு தான் நம்ம வேக வச்சுருப்போம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. எப்பயுமே நம்ம வடை செய்யையில் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி செய்யாமல் கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 2 வடையாக இல்லைன்னா 3 வடை போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லா எண்ணெயும் நம்ம வடைக்கே ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லா எண்ணெயுமே அப்புறம் மறுபடி தாளிக்கிறதுக்கோ இல்லைனா தோசைக்கோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றபடி மறுபடி நம்ம அதிலையே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தடவை ஊற்றி யூஸ் பண்ண தான் செய்யணும். கரம் மசாலா பொடி, குழம்பு பொடி 2ம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா அந்த பொடியை வந்து நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மட்டனில் வந்து இந்த வதக்குனதை அப்படியே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மட்டனை வந்து தனியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணாமல் அதிலேயே இந்த மசாலாவை போட்டு நம்ம செய்யல அந்த மட்டனில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியிலே இருக்கும். அதை எடுக்காமல் நம்ம அப்படியே நம்ம குழம்பு வைக்கிறோம். அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு அதை கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை தேங்காய் வேண்டாம் அப்படின்னா ஏன்னா நீங்கள் தக்காளி, சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவே நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்க. இதுலேயே உங்களுக்கு திக்னஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கீங்க. இதுலேயே உங்களுக்கு குழம்பு திக்காக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கிரேவி மாதிரி வரும். நான் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன். வடையுமே நீங்கள் வந்து கிரைண்டரில் உளுந்து அரைச்சிட்டு நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். தேவைக்கான மிளகாத்தூள் தேவை உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கலரும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும் குழம்பு. அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன்.